பாகி, இந்த பக்கத்து வீட்டு ராமநாராயணன் பொண்டாட்டி காலையிலேயே காட்டு கத்து கத்துறால, இதுக்கு பாவண்டி அந்த மாமி எவ்வளோ வேலை செய்கிறாங்க இந்த வயசுல. ஏன் இந்த கொண்டு போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறான். இவ்வளோ செஞ்சு அந்த அம்மா திருந்தலையே. ருக்மணிக்கு குழந்தை இல்லைன்னு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸுங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ரொம்ப நல்லவங்க அவ. அடிப்படி அதுக்கோசம் தான் இந்த நாய் பூனையெல்லாம் வளர்க்குறாங்களே. அட என்னங்க நல்ல ஆளுங்க நீங்க. என்னதான் இருந்தாலும் நாய் பூனையும் பெத்த பிள்ளைங்க மாதிரி ஆகுமா? ஆமா, ஜானகி அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்களா என்கிட்ட? கேட்கணும் தான். அடடே இதோ கொண்டு போய் வந்துட்டா. வாடா வாடா. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் மாமி. அம்மா எப்படி இருக்காங்க? மாமா, சரியான சமயத்துல அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்தீங்க. இப்போ அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. மாமா, மாமி, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்க அடகு வச்ச நகையை எப்படியாவது மீட்டுடுவேன். அதை விட்றா, அதுக்கு உனக்கு ஒரு நல்ல வேலை வேணுமேடா. அதை பத்தி தான் ஒரு பிரைவேட் பேங்க் மேனேஜர் கிட்ட நான் பேசியிருக்கேன். நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவர் என்னங்க சொன்னாரு? மாமி, என் படிப்புக்கு வாட்ச்மேன் உத்தியோகம் கிடைச்சா கூட போறோம். வாட்ச்மேன் தான் இல்லையே. நமஸ்காரம். நம்ம திருப்பக்கம் திருடனா வரப்போறான். அப்படியே வந்தாலும் நம்ம கோபு, பாபு, ராமு எல்லாம் குதறி எடுத்துரும். அப்புறம் எதுக்கு வாட்ச்மேன் போடுறத பத்தி பேசுறீங்க? வாட்ச்மேன் வேலை நம்ம தெருவுக்கு இல்ல, ஒரு பேங்க்ல, பிரைவேட் பேங்க், அதுல ஒரு பியூன் வேலை காலி இருக்குன்னு மேனேஜர் சொன்னாரு. அதுக்கு நம்ம கொண்டு போடலான்னு கேட்டிருக்கேன். அட, ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. என்ன மாமா, டெபாசிட் கட்டணுமாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எஸ்எல்சி எழுதி சர்டிபிகேட் வச்சிருக்கணுமா. அதுல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லையாண்டா. அதுக்கு டெபாசிட் கண்டிஷனே தேவல மாமா. டேய், பிரைவேட்டா 10th எழுது, ஃபெயில் ஆயிடு, நமக்கு சர்டிபிகேட் தானடா முக்கியம். நல்லா சொன்னீங்க போங்க. பையனை பாஸ் ஆக சொல்றதை விட்டுட்டு ஃபெயில் ஆக சொல்றீங்க. பாஸ் ஆயிடுன்னு சொன்னா மட்டும் பாஸ் ஆயிடுவேனாக்கும். ஏன் நான் பாஸ் ஆக்கி காட்டுறேன். நான் யாருன்னு தெரியும்ல? தெரியுமே, அந்த காலத்து பியூசி. அதுவும் வாத்தியார் சம்சாரம். கோண்டுவை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்ல என் பேரை மாத்திக்கிறேன். எல்லா சவாலுக்கும் இந்த பேர் மாத்துறது ஒண்ணுதான் தீர்ப்பா? இந்த சதாசிவம் பொண்டாட்டி இந்த சவாலை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாப்போம். மாமி, இந்த விஷ பரீட்சை எல்லாம் வேண்டாம். மாமா சொன்ன மாதிரி சர்டிபிகேட் தான் வேணும். அதுக்கு நான் பரீட்சை ஹாலில் உட்காந்து கேள்வித்தாளை பார்த்து அதை அப்படியே எழுதி கொடுத்துட்றேன். ஃபெயில் ஆயிடுறேன், ஆனா சர்டிபிகேட்ல ஃபெயில்னு தான் வரும். பரவாயில்லையா? ஏண்டா, கேள்வித்தாளையாவது பார்த்து எழுதுவியா இல்ல அதையும் தடவுவியா? தடவி தடவி எழுதிடுறேன் மாமா. 2.5 மணி நேரம் இருக்கே. அட, இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கானே. டேய் கோண்டு, இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிக்கலாம். பாக்கி நீ அவனுக்கு தமிழும் அறிவியலும் சொல்லிக் கொடு, மத்தத நான் சொல்லி தரேன். முதல்ல தமிழ் பாடம், அதுலயும் திருக்குறள். திருக்குறள்ல மனப்பாட பகுதி, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எங்க அந்த திருக்குறள் அப்படியே சொல்லு பாப்போம். இந்த சீனை பார்த்தா பரீட்சைக்கு நேரமாச்சு படத்துல சிவாஜி கணேசன் வைஜி மகேந்திரனுக்கு இன்டர்வியூக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்கு. சும்மா இருங்க. அப்புறம் மகேந்திர பரீட்சைக்கு போகும்போது ஒரு லாரி மோதி செத்துருவாரு. அது மாதிரி நானும். டேய், நீ நீண்ட ஆயுசோட நல்லா இருப்படா. எங்க நான் சொன்ன திருக்குறளை திருப்பி சொல்லு பாப்போம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. டேய், நல்லா தானே திருக்குறளை சொல்ற, அப்புறம் எப்படி உனக்கு படிப்பேர்லன்னு சொல்றாங்க? மாமி, என்ன உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஆக மொத்தத்துல என்ன ஃபெயில் ஆக விட மாட்டீங்க போல் இருக்கே. டேய், நீ வாழ்க்கையிலயும் ஃபெயில் ஆக மாட்ட, பரீட்சையிலயும் ஃபெயில் ஆக மாட்டேடா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நல்லா